வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ என்ன கொஸ்டின்னா உங்க லைஃப்ல வந்து ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைக்குது. ஓகே. இப்போ அது கிடைச்சதுன்னா உங்களால எதிர்காலத்துக்கு போக முடியும், ஃபியூச்சர் லைஃபுக்கு போக முடியும். போனா எதை நீங்க மாத்தலாம்னு நினைக்கிறீங்க? இன்டர்நெட் நாளை படம் மாதிரி சொல்றீங்க. ஆமா, அது மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணா ப்ரோ, என்னோட ஹாப்பி லைஃபுக்கு போகணும்னு நினைப்பேன் ப்ரோ. எதனால அது போகணும்னு நினைக்கிறீங்க? அங்க போனோம்னா சின்ன வயசுல எப்படி ஜாலியா இருந்தோம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நமக்கு சம்பாதிக்கல, ஜாலியா அப்படி லைஃப் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதுபடி ஊர் பசங்க, ஸ்கூல் லைஃபு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த லைஃப்பை போய் பார்க்கணும்னு நினைப்போம் ப்ரோ. அடுத்து என்ன பண்ணுவோம் ப்ரோ, என் ஃபியூச்சருக்கு போகலான்னு பார்ப்போம் ப்ரோ. ஃபியூச்சரில் போய் நம்ம எப்படி இருப்போம், எப்படிலாம் இருக்க போகிறோம், அதெல்லாம் போய் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம்னு நினைப்போம் ப்ரோ. அடுத்து பார்த்தா மெயினாக பாஸ்ட்டுக்கு போவோம் ப்ரோ. பாஸ்ட் எதுக்காக போகிறோன்னு வச்சுங்க, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நிறைய மிஸ்டேக், கிடைச்ச வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணது, அது நிறையா பண்ணிட்டேன். அதில் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுவேன் ப்ரோ. அது ஏதாவது சக்ஸஸ் ஆனா ஏதாவது லைஃப் மாறுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். ஓகே, எதை மாத்தலாம் நினைக்கிறீங்க? நான் சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் எனக்கு. அந்த வாய்ப்பை நான் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சி அதை அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா என் லைஃப் ஏதோ மாறி இருக்குமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருவேன் ப்ரோ. அடுத்து லாஸ்ட் வந்து எனக்கு ஹிஸ்ட்ரின்னு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஹிஸ்ட்ரின்னு பிடிக்கும்போது நான் இதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் அவர்லாம் எப்படி வாழ்ந்தாரு, அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கட்டினாங்க, பில்டிங்லாம் எப்படி கட்டினாங்கன்றத ஒரு கிளான்ஸ் போய் பார்க்கலாம்னு நினைப்போம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தப்பு பண்ணிருப்பான்னு நினைப்பீங்களா? அது மாதிரி ஏதாவது தப்பு நான் பண்ணிருக்கீங்களா? மறக்க முடியாத தப்புனா, ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா அதை எல்லாருமே கேட்டுக்கணும். கேட்டுட்டு ஆனா முடிவு நம்ம தான் எடுக்கணும். அதில் நம்ம தெளிவா இருக்கணும் ப்ரோ. கேள்வி வந்து 10 பேர்ட்டு கேட்கணும், ஆனா முடிவு வந்து நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ரைட்டோ தப்போ, அது சக்சஸ் ஆனாலும் நம்ம தான் பொறுப்பு, சக்சஸ் ஆவாட்டி நம்ம தான் பொறுப்பு. அது நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன முடியும்னா நம்மளோட முடிவாக தான் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ உங்கள்கிட்ட டைம் டிராவல் மிஷின் கிடைச்சா இந்த விஷயத்த மட்டும் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பண்ணுவோம் ப்ரோ.